அல்லாஹ்விடத்துல எங்களுக்காக துவா செஞ்சுக்கோங்க அப்படின்னா நாம சரி அப்படின்ட்டு வந்துருவோம். சரின்ட்டு வந்த சாட்டப்பட்ட மலக்கு சொல்லுவார், ஆமீன், இதை ஏத்துக்கொள்ளியா அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு சாட்டின மலக்கு இது உனக்கும் கிடைச்சட்டும்னு நான் துவா செய்யறேன்னு அவர் கேட்பாரு. அடுத்தது இப்ப யாராவது நம்ம கிட்ட வந்து என்ன செய்வாங்கடா, நீங்க எங்களுக்காக துவா செய்யுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க, எங்களுக்காக துவா செஞ்சுக்குங்க அப்படிம்பாங்க. அதை நம்ம பேசுற வாசையில சாதாரணமா உள்ளதுதானே, அல்லாஹ்விடத்துல எங்களுக்காக துவா செஞ்சுக்குங்க அப்படின்னா நாம சரி அப்படின்ட்டு வந்துருவோம். சரின்ட்டு வந்தா துவா கேட்கணும். நாங்க ஒருத்தரோட பேசிட்டு இருக்கிற நேரம் துவா எங்களுக்காக துவா கேளுங்க, சரி, துவா கேட்கணும். கேட்காட்டி நாம குற்றவாளியா போயிருவோம். ஏன்னா நாம அவர் சொன்னதுக்கு ஓகே பண்ணிட்டு வந்துட்டோமே. அப்ப அந்த இடத்திலேயே அவருக்கு துவா செஞ்சுட்டு வரவும் மேலும் இல்ல, நாம வந்து அவருக்காகவே நாங்க தனியா துவா கேட்கவும் மேலும். இப்ப எங்களுக்கு இப்ப நீங்க இங்க வந்திருக்கிற எத்தனையோ பேர், இப்ப நான் யாரு எவரு ஏதுன்னு தெரியாமலே ஏதாவது ஒரு பிரச்சனையாமனு கேள்விப்பட்டா, ஹஸரத்துக்கு அப்படி பிரச்சனையாமா நீங்க கையேந்தி துவா கேட்பீங்கன்னு வைங்களேன். நீங்க என்கிட்ட சொல்லிட்டு துவா கேட்கறது இல்லை, ஆனா சொல்லி உங்களுக்காக நாங்க துவா செய்யறோம் அப்படின்னு சொல்லி செய்யறவங்களும் இருப்பாங்க. இப்படி செல்லாம நீங்க துவா செய்யறதனுடைய பெருமதி என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அபூ தர்தா அப்படிங்கிறவர் ஒரு சம்பவத்தை யாருன்னு கேட்டா அபி ஜுபைர் அண்ட் சஃப்வான், அபூ ஜுபைர் அப்படிங்கிறவர் அறிவிக்கிறாரு. இவர் வந்து ஷாமுக்கு வாராரு. ஷாமுக்கு வந்தா அபூ தர்தா அவங்களை சந்திக்கிறதுக்கு வாராரு. வார நேரம் அவர வீட்டுல வந்து ஃபலம் அஜிதுஹு, அவரை நான் அவர வீட்டுல காணல, வீட்டுல அவர் இல்லை. வஜத்து உம்மு தர்தா, அப்ப அபூ தர்தாவுடைய மனைவி வீட்டுல இருந்தாங்க. ஃபகாலத், அந்த உம்மு தர்தா கேட்டாங்க, துரீதுல் ஹஜ்ஜல் ஆம், இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போக விரும்புறீங்களா, நீங்க ஹஜ்ஜிக்கு போறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும் போது இந்த நபித்தோழர் சொல்றாரு, நான் ஹஜ்ஜிக்கு போறேன் அப்படிங்கிறாரு. அப்ப உம்மு தர்தா சொல்றாங்க, ஃபதுல்லாஹ லனா பி கைரின், அல்லாஹ்விடத்துல எங்களுக்காகவும் நலவை கொஞ்சம் கேளுங்க. ஹஜ்ஜிக்கு போறவங்கள்ட்ட வளமையா நாங்க சொல்றது தானே, எங்களுக்காகவும் துவாவுல சேர்த்துக்கங்க, எங்களையும் துவாவுல சேர்த்துக்கங்க, அல்லாஹ்ட்ட எங்களுக்காக துவா செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு நாங்க கேட்கிறேன். இது எல்லார்ட்டையும் உள்ள பழக்கம். உம்மு தர்தாவும் இந்த செய்திய அந்த நபித்தோழர்கிட்ட சொல்றாங்க, நீங்க ஹஜ்ஜிக்கு போறீங்களா இந்த வருஷம்? போறேன், அப்ப எங்களுக்கும் நீங்க அல்லாஹ்விடத்துல நலவை கேளுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த நபித்தோழர் சரி அப்படிங்கிறாரு. ஏன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅவத்துல் மர்இல் முஸ்லிமி லி அஹீஹி பிலஹ்ரில் கைபி, அதாவது இப்ப முன்னாலே இல்ல, நீங்க நான் ஹஜ்ஜிக்கு போயிட்டேன், இப்ப வந்து மக்காவில இருக்கிறேன், நீங்க யாரும் இல்லை, உங்களுக்காக நான் துவா செய்ய போறேன். ரசூலுல்லாஹ் சொல்லுதாங்க, எங்கேயோ இருக்கக்கூடிய உங்களோட ஒரு சகோதரருக்காக நீங்க அல்லாஹ்விடத்துல துவா செய்யும் போது துவா செய்தால் முஸ்தஜாபா, அந்த துவா ஏற்கப்படும், அந்த துவா ஏற்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, இந்த ரஅஸிஹி மலக்குன், அப்படி துவா செய்யறவருடைய தலைமாட்டுல ஒரு மலக்கும் இருப்பார். துவா, இப்ப நான் துவா கேட்கிறேன், உங்களுக்காக கேட்கிறேன், அல்லது நீங்க எனக்காக கேட்கிறீங்க, அல்லது யாரோ ஒருத்தருக்காக உங்களுக்கு விருப்பமான நீங்க நேசிக்கக்கூடிய உங்களோட சொந்த பந்தத்துக்காக நீங்க கேட்கிறீங்க. கேட்கும் போது உங்களோட தலைமாட்டுல ஒரு மலக்கு இருப்பார். இருந்து கொண்டு அவர் என்ன சொல்லுவார் என்றால், குல்லமா தஆலி அஹீஹி பி கைரின், நாம அந்த சகோதரருக்காக அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு நலவை கேட்கிற நேரமும் அந்த வானவர் என்ன செய்வார்னு கேட்டா, காலல் மலக்கு அல் முவக்கில், அந்த சாட்டப்பட்ட மலக்கு சொல்லுவார், ஆமீன், இதை ஏத்துக்கொள்ளியா அல்லாஹ், எதை நான் கேட்கிற துவாவ யா அல்லாஹ் இதை ஏத்துக்கோ, வலக பிமிஸ்ல், இந்த கேட்கிறீங்க, இந்த நான் துவா கேட்கிறேன் இல்லையா, எனக்கு சொல்லுவாராம், உனக்கும் இவருக்கு நீ கேட்டது இருக்குது. எந்த துவாவை நான் யாருக்காக கேட்டேனோ அது இன்னொருத்தருக்காக கேட்டது, ஆனா அந்த மலக்கு எனக்காக அதை கேட்பாரு. மலக்கு என்ன செய்வாருண்டா, மனுஷன் மனுஷனுக்காக கேட்கும் போது அல்லாஹ் எனக்கு சாட்டின மலக்கு இது உனக்கும் கிடைச்சட்டும்னு நான் துவா செய்யறேன்னு அவர் கேட்பாரு.
அப்ப அந்த அந்த துவாவை ரசூலுல்லாஹ் சொல்லுதாங்க, இந்த மாதிரி நீங்க துவா செய்தால் அது நிச்சயம் ஏற்கப்படுகிற துவா.